அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் வ தவல்லனா ஃபீமன் தவல்லைத் வ பாரிக் லனா ஃபீமா அதைத் ஃப இன்னக தக்லி வ லா யுக்லா அலைக் வ லா யதில்லு மன் வாலைத். اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم اخرجهم من الظلمات إلى النور. جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل أمر ربي بالقسط وأقيموا وجوهكم عند كل مسجد وادعوه مخلصين له الدين كما بدأكم تعودون. فريقا هذا وفريقا حق عليهم الضلالة إنهم اتخذوا الشياطين أولياء من دون الله ويحسبون أنهم مهتدون. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: ما من ولد يولد إلا فطرة الإسلام يهودية أو نصرانية أو مجوسية أو كما قال صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. சர்வ புகழும் ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் ஈருலக சர்தார் அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் சத்திய சகாக்கள் கிளையார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுவதுடன் அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் நிஅமத்தும் பரக்கத்தும் பாதுகாப்பும் எல்லா துறையிலையும் எப்போதும் எந்த நிலையிலையும் முழு கவுமுகளின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் மாநபியின் ஷஃபாஅத்தும் துஆவும் கிடைக்கட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருக்குர்ஆனை தனக்கென்று கலாமாக கலாமுல்லாவாக ரஹ்மத்துல்லில் ஆலமீன் சய்யிதுல் காயினாத் முர்த்தலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு தெளிவாக ஹிதாயத்திற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த தெளிவும் ஹிதாயத்தும் நாம் முழுமை பெற்று அடைந்து விட்டால் அங்கே முழுமையான வெற்றியும் துஆவும் ஷஃபாத்தும் நமக்கு மீட்டி தரப்படும். நாம் இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம், கலப்படமில்லாத மார்க்கம் இஸ்லாம்.
அல்லாஹ் ஒருவன் என்றும் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் என்றும் நெஞ்சார ஈமானில் உறுதிமிக்க ஈமானாக நாம் ஏற்றுக்கொண்டு உள்ளோம். அந்த தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்திலே இந்த குர்ஆன் முழு உலகிலும் எக்காலமும் ஒரு சிறிய டாட் பிசகுதலின்றி முழுமையாக வெற்றி பெற்று யாரும் குறை காண முடியாத அளவிற்கு மகத்துவத்தை வழங்கிய மாமறை அருள் குர்ஆன். இந்த குர்ஆனின் ஆலோசனையை, குர்ஆனின் உபதேசத்தை, குர்ஆனின் சட்டதிட்டத்தை, குர்ஆனின் நமக்கு வழங்கிய ஹிதாயத்தை நாம் முழுமை பெற்று அறிந்து தவறை கலைந்து அதை உள்ளமாக மனப்பூர்வமாக நாம் ஏற்று செயலாற்றுவோமேயானால் நம்மை போன்று ஒரு ஜெயசீலர்கள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. உலகத்தில் மக்கள் பல்வேறாக இருக்கலாம், பல மதங்கள் இருக்கலாம், பல வழிபாடுகள் இருக்கலாம், பல தெய்வங்கள் இருக்கலாம். இதுவெல்லாம் ஃபில்ஹால் இந்த உலகத்திலேயே ஜஃபல் கலம் முடிந்துவிட்டது. அது மண்ணுக்கு கீழால் அரை இஞ்சியோ மண்ணுக்கு மேலால் 1/4 இஞ்சியோ கொண்டு வருவதற்கு இந்த உலகத்துடைய தெய்வங்களுக்கு எத்தகைய சக்தியும் இருக்காது. கால் புணர்ச்சியின் காரணமாக இஸ்லாம் மிக வேகமாக எழுந்து நடைபோட்டு கம்பீரமாக மக்களை தன்னை உணர வைக்கின்ற ஒரு ஹிதாயத்தாக அந்த குர்ஆன் தன்னை ஆக்கிய போது இந்த உலகம் பொறாமை கண் கொண்டு பார்க்கிறது. இந்த உலகம் இஸ்லாமிய சமூகத்தை இழிவுபடுத்த முயற்சிக்கின்றது. இந்த உலகம் இஸ்லாமிய சமூகத்தையும் மார்க்கத்தையும் நபியையும் அவைகள் தம்மிர் அடியோடு புதைத்து விடுவதற்காக முயற்சிக்கின்றனர். ஆனால் எவனுடைய முயற்சியும் ஒரு சிறு அணு அளவு கூட வெற்றி பெறாது. இந்த மார்க்கம் வெற்றி ஈட்டிவிட்டது, வெற்றியிலே உயர்ந்து விட்டது. இந்த மார்க்கத்தின் கொடிகள் நடப்பட்டு ஏற்றப்பட்டு விட்டது. இனி ஒரு காலமும் அந்த கொடி அப்படியே இருக்குமே தவிர அதை ஏற்றுவதோ இறக்குவதோ அரை தூண்களிலே தொங்க விடுவதோ கிடையாது. பிஹக்கிலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இது நூறானியத்துடைய கொடி. இந்த கொடியினுடைய வாசகங்கள் அல்லாஹுடைய அரிசிக்கு மேலால் பொதியப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்மைத்தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமே தவிர யாரையும் குறை சொல்வதில் எந்த நோக்கமும் இல்லை. எதுக்கெடுத்தாலும் முஸ்லிம்கள், எதுக்கெடுத்தாலும் இஸ்லாமிய சமூகம், எதுக்கெடுத்தாலும் இஸ்லாமிய அடையாளங்கள், எதுக்கெடுத்தாலும் இஸ்லாம் தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமூக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு சில கருங்காலி கயவர்கள் சில தவறான முறைகளை செய்வதுதான். யாராக இருந்தாலும் ஜாதி மத பேதமின்றி ஒரு தவறு செய்கின்ற பொழுது அது தவறுதான். அந்த தவறிலிருந்து சமூகத்திற்கு பாதுகாப்பளிக்க வேண்டியது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் கடமை. நாட்டை பாதுகாப்பது மனிதனின் கடமை. வாழ்வாதாரங்களை சரியான முறையில் செயல்படுத்துவது நமது நாட்டின் முக்கிய பொறுப்பு. நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிடிச்சா ஒன்று, பிடிக்கலண்டா ஒன்று, அப்படி செய்ய இங்கே அனுமதி இல்லை. நாம் பிறந்தது இந்தியா, வாழ்வது இந்தியா, இறப்பதும் இந்தியா. அப்போ அந்த நாட்டிற்கு ஒரு அணு கடுகு அளவு டாட் அளவு கூட நமது எண்ணங்களால் ஒரு சிறிய தீங்கை கூட கொண்டு வரக்கூடியது. மார்க்கத்தால் நாம் வேறுபட்டவர்கள், வழிமுறைகளால் நாம் வேறுபட்டவர்கள், பிறப்பால் நாம் இந்த இந்தியர்கள், வாழ்வால் நாம் இந்தியர்கள், மரணித்த பிறகு நம்மை அடக்குவது இந்த இந்திய மண்ணிலே தான். இந்த இந்திய மண்ணிற்கு, தாய் மண்ணிற்கு யாராவது துரோகம் செய்ய நினைத்தால், அவர்கள் அநியாயமாக செய்தால்
காரணமின்றி செய்தால் எத்தகைய ஒரு துன்பத்தை அடுத்த மக்களுக்கு நம்முடைய எதிரிகளானாலும் கொடுக்க முயற்சித்தால் அவர்கள் சரியான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நமக்கு ஒருத்தன் இடையூறு பண்ணுறான், முடிஞ்ச அளவு நாம் மன்னிச்சிடலாம். முடியாத பட்சம் அவனிடத்தை நாம் தட்டி கேட்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒட்டுமொத்தமாக சமூகத்திடத்தில், வியாபார கூடங்களில், ட்ரெயினில் செல்லுகின்ற கூட்டங்களில் அல்லது திடீரென்று பதுங்கியிருந்து நாம் வசதி இருக்கின்றதற்காக வேண்டிய வல்லமைகளை கொண்டு, குண்டுகளை கொண்டு அல்லது வேறு நிலைகளை கொண்டு நாம் செய்யக்கூடாது. எதிரியானாலும் கூட நாம் நெஞ்சுக்கு நேர் நின்று தான் நாம் தட்டி கேட்க வேண்டும். அப்படி கேட்டதால் தான் அனைத்து ஜாதி இன மக்களும் கேட்டதால் தான் இந்த இந்தியா இன்றைக்கு சுதந்திரம் அடைந்திருக்கின்றது. இதே தான் பாலஸ்தீனில் இன்னைக்கு பார்க்குறோம். பல்வேறான குழப்பங்கள், ஏமாற்றி மக்களையும் பொதுமக்களையும் அவருடைய சொத்துக்களையும் சூறையாடக்கூடிய நிலை. ஆனால் அல்லாஹ்வின் கஹார், ஜப்பார், வாஹிதுல் கஹார் அவர்களுக்கு சில ஜந்துக்களை இறக்கி பயமுறுத்துகிறார். அல்லாஹ் அவரிடத்தில் படைபலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், வல்லரசாக இருக்கலாம். இதற்கு முன்னால் அமெரிக்காவை ஆட்சி செய்தவர்கள் கூட வல்லரசு என்று இரண்டையும் குறிப்பிட்டார்கள். எது? அமெரிக்காவையோ இஸ்ரவேலரை. ஆனால் உண்மையான வல்லரசு யாரு தெரியுமா? மக்களுக்கு பாதுகாப்பளித்து, அது ரொம்ப ஏழை நாடாக இருந்தாலும் மக்களுக்கு உதவி, மக்களை ஓர்நிலை உடையவர்களாக ஆடைகளிலோ அல்லது நிலைகளிலோ தனிச்சு விடாமல் நாம் இந்தியாவை ஆளுகின்ற ஓர் அங்கம் உடையவர்கள் இந்தியர்கள். நாம் தாய் மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு சமாதானத்தையும் சாந்தியையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தி நாம் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஈவு, இரக்கம், அன்பு, அறம், பரஸ்பரம் உதவி இருக்க வேண்டும். பிடிச்சா ஒன்று, பிடிக்காட்டி ஒன்று. நாம் ஒரு கட்சியில் இருந்தால் ஒன்று, இல்லாட்டி ஒன்று. ஒரு கட்சிக்காரர் ஆட்சி செய்யும்போது அவரை கீழே தள்ளிட்டு நம்ம வந்துடணும்னு நினைக்கிறது. இந்த தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருந்தது இன்றைக்கு இந்த அரசியல் குழப்பத்தின் காரணமாக வெறும் புழுக்களும், ஜந்துக்களும், விஷங்களும், நஜீஸ்களும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கு. யார்கிட்டையும் எந்த கருத்தை வெளியிடாதீங்க. அரசியலானாலும் சரி, அது தொழிலாக இருந்தாலும் சரி. பிடிக்கலையா வான்சித்துல் அல்லக்கும் துர்ஹமோன் அல்லாஹ் சொன்னது. வாய் மூடியிருங்க, உங்களுக்கு ரஹமத்துன்றான். ஒருத்தன் கேள்வி கேட்குறான், இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த வீடியோ தரித்திரியம் பிடிக்கப்பட்ட யூடியூப் இவைகள் வந்தது தான். வாயில் வந்ததெல்லாம், மனசில் நினைப்பதையெல்லாம், நஃப்ஸால் உளறி திரிகின்றவர்களெல்லாம் அதை கருத்தை வெளியிட ஆரம்பித்தவனை தான் இப்போ இவ்வளோ பெரிய குழப்பம், எவ்வளோ பெரிய வேதனை. சாதாரண ஒரு மனிதனை குற்றவாளியாக்குறான், குற்றவாளியை நிராபராதி ஆக்கிடுறான். தவறு செய்தவனை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரிதான். ஆனால் இன்னைக்கு அந்த தவறு செய்தவர்கள் பணத்தின் காரணமாக, ஆட்சியின் காரணமாக, அதிகாரத்தின் காரணமாக அல்லது நமது கட்சி என்பதற்காக வேண்டி அவர்களை விடுவிக்கப்படுகின்றார்கள். நிரபராதி குற்றமற்றவர்களை குற்றத்திலே தண்டிக்கிறாங்க. குற்றம் யார் செஞ்சாலும் செஞ்சது தான். அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், ஏனைய மார்க்கமுடையவனாக இருக்கட்டும். குற்றம் கண்டிக்கப்பட்டு விட்டால் அவனை விமர்சிப்பதை விட அவனை கூப்பிட்டு கல்தாடி கொடுத்து என்ன செய்ய வேண்டுமோ, நமக்கு சட்டம், இந்தியாவுடைய சட்டம், அதை செஞ்சிடணும். சும்மா ஆகி போய் அப்போ குஸ்காவை தூக்கி பிரியாணியில் போட்டு, பிரியாணி தூக்கி குஸ்காவில் போட்டு, பழைய கஞ்சியில் போட்டு கிண்டுற வேலையே இருக்கக்கூடாது. நாம் ஒருதாய் மக்களாக வாழ்வதற்கு இந்த இந்திய மண் தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் அரவணைத்து செல்கின்றது. ஆனால் அதிலே சில விஷக்கிருமிகள் வேற்று கருத்து கொண்டு வந்தாங்க.
கரெக்டாக தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு அசம்பாவிதம், இதில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க. அல்லது ஏதோ ஒரு இடத்துல சிம்டம்ஸ் தூண்டிவிட்டு அரக்கர்களை இறக்கி விடுறாங்க. அந்த அரக்கர்கள் யாராக இருந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும். இதை விமர்சிக்கணுன்ற அவசியம் நமக்கு தேவையில்லை. செஞ்சியா? ஆமாம், உடனே போடு, என்ன தண்டனை நம்ம இந்திய சட்டத்தில் நிறைவேற்றிடு, மன்னிப்பு கொடுக்காதே, அவனை போட்டுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டும் இருக்காதே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல்லன்ஃப பில்லன்ஃபி வல் உதுன பில் உதுனி. காதில் அடித்தா காதில் அடி, மூக்கில் அடித்தா மூக்கில் அடி, கண்ணில் அடித்தா கண்ணில் அடி, வாயில் பல்ல உடைச்சா நீனும் அவனுக்கு பல்ல உட. கிசாஸ், அதாவது அவன் செய்த குற்றத்திற்கு அதே குற்றம் பதில் கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் ஒரு தவறு கூட இங்கே வராது. இன்றைக்கி ஏழைய நாடுகளில் பார்க்குறோம், பல பேர் பலவிதமாக வாழ்ந்தாலும் சில நாடுகளில் சட்டங்கள் அவங்களுடைய மத வழிபாடு பிரகாரம் நடக்கின்றது. மதம் என்பது வழிபாடு என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். மதம் என்பது வழிமுறை, மார்க்கம். அது புதிதாக முளைத்ததோ வளர்ந்ததோ வளர்க்கப்பட்டதோ அல்ல. யாருக்கெல்லாம் ஹிதாயத் இருக்கோ, நேரான வழி இருக்கோ, அவர்கள் வந்துதான் ஆவார்கள். அதை தடுக்க முடியாது. யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களோ, ஹாரிஜாகி விட்டார்களோ, அல்லது இதா நர்தத்தத் அலைஹிம், அவர்கள் போனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை. அப்போ நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டியது இரண்டு கட்டத்தில். ஒன்று இந்தியன் என்ற முறையில், மற்றொன்று மனிதகுலம் என்ற முறையில். நாம் ஒன்றுபட்டு விட்டால் நம்மை தீண்டுவதற்கு ஆயுதங்களோ படைபலங்களோ பணபலங்களோ தேவையில்லை. ஒன்று சேர்ந்து நாம் நின்றால் எல்லாம் நாம் ஜெயிச்சிடலாம். ஆனால் வேற்றுமையோடு நின்றால் நாம் ஜெயிக்க வாய்ப்பில்லை. அப்படித்தான் இந்த இந்திய மண்ணை ஆண்ட பல மன்னர்கள், இஸ்லாத்திலேயும் சரி மற்ற ஏனைய மார்க்கத்திலேயும் சரி, யார் அநியாயம் செஞ்சானா அவனை எல்லாம் கேட்கட்டும், இந்திய மண்ணிற்காக வேண்டி போராடியவர்கள். அதிலே சிலர்கள் வாழ்க்கைக்கு போராடியவர்கள், சிலர்கள் பெண்களுக்காக போராடியவர்கள், சிலர்கள் சமுதாயத்தை அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆண்டவர்கள். இது யார் நீதவாதி என்பது இன்றைக்கு சரித்திரங்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கும். உண்மை என்றும் அழியாது. அழித்தால் அந்த உண்மை என்றோ ஒரு நாள் வெளியாகிவிடும். பொத்து வருகின்ற நீரை எத்தனை முறை அதை மறைத்து காங்கிரீட் போட்டு தடுத்தாலும் காங்கிரீட்டை தொலை போட்டு வரும் என்பதை அந்த பூமியில் இருக்கின்ற ஊற்று நீர் நிரூபித்து காண்பித்து கொண்டிருக்கின்றது. அதுவும் பொத்து தண்ணீர் வெளியாகின்ற பொழுது பரிசுத்தமான நீரை பார்க்கலாம், ஆற்றுல பார்க்கலாம், கேணியில் பார்க்கலாம். அழுக்காக வரும், அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா அதை விட ஒரு தூய்மை கிடையாது. அப்படி வரும், விளைவிலே தூய்மையாக வரும், எடுத்து குடிக்கலாம் போல இருக்கும். நாம் தூய்மை பெற்றவர்களாக இந்த இந்தியாவில் வாழ வேண்டும், ஆள வேண்டும், ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். மனிதனாக பிறந்தால் எல்லாத்துட்டையும் எல்லா தவறு இருக்குது. அந்தந்த மனிதனாக பார்த்து தெரியல. இந்த காலத்தில் ஒரு பாட்டில் படித்தாங்க, திருடனாய் திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது. அப்போ திருடன் திருடுறான், அதில் போய் பங்கு போடுறவங்களும் இன்றைக்கி இருக்காங்க ஆட்சியில். நாம் சிந்திக்கணும். அதே நேரத்தில் மக்களுடைய வரிப்பணங்களையும் பொருளாதாரங்களையும் லோன்களையும் போட்டு இத்தனை கோடி கடை அத்தனை கோடி கடைன்னு சொல்லி தன்னுடைய வயிற்றை வளர்ப்பதற்காக எதுக்குங்க அளவுக்கு மிஞ்சி பணம்? ஒருத்தனுக்கு வீடு தேவை, குடும்பம் தேவை, அவன் சாகிற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு வியாபாரங்களோ கொடுக்கல் வாங்கலோ நேர்மையாக தேவை. இது அன்னில் எல்லா பணமும் அடித்தான், உலகத்தில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் ஒரு சாரார் எல்லா பணத்தையும் பூமிக்கடியில் ஒழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நவீனமாக பணம் செல்லலைண்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லி தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா திடீர்னு 2 நாளில் ஏறுறது, 2 நாளில் இறங்குது, ஒரு நாளில் கப்புண்டு ஏறுது, ஒரு நாளில் டக்குண்டு இறங்குது. என்னங்கடா மோடி வித்த இது?
அந்த காலத்தில் மோடி வித்தேன்னு சொல்லுவான். ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு என்னமோ வச்சுக்கிட்டு ஒரு மனிதனை படுக்க வச்சுக்கிட்டு உடுக்கடிப்பான், கடப்படன்னு. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த அவன் வாயில் ஒரு இது போடுவான், உருண்டை மாதிரி பூந்தியை நம்ம போடுவான் பொரியலில். குண்டி பக்கம் முட்டை வரும். மனுஷன் முட்டை விட முடியுமா? விட்டை தான் போடுவான். அதுலேயும் அந்த விட்டை போட்டான்னா அவங்ககிட்ட யாரும் நிற்க முடியாது. இன்னைக்கு இந்த நிலை எல்லா மக்களிடத்திலும் சமூகத்திடத்திலும் ரொம்ப விஷமாக பரவி இருக்கு. விஷப்பாம்பை பிடிச்சி பல்ல கிளட்டிட்டு அதை வித்த காமிப்பான். கடைசியில் காமிச்சிட்டு என்ன செய்வான்? நல்லவனாக இருந்தால் போயிடணும். அந்த மக்கள்கிட்ட கேட்பான், சாப்பாடு காசு இல்லை, காசு கொடுங்கன்னு உடுக்கடிச்சிக்கிட்டு இருப்பான். இது ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இருக்கா என்னன்றது தெரியல. நாமெல்லாம் சின்ன பிள்ளையில போய் பார்த்துருக்கோம். யார் யார் பார்த்துருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எதுலேயும் அருள் இல்லை. உணவு பதார்த்தங்கள்லையும் சரி, உணவு தயாரிக்கிற இடத்துலையும் சரி, அதை சாப்பிட்டா எத்தனை பேர் சாகுறாங்க. அதை தயார் பண்ண போகும்போது எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தும் பரிசுத்தமாக செய்யணும்னு அவன் நஜீசை தொட்டு திம்பானாவன். அது ஒரு காரணம். இன்னொன்று, உணவை வாங்கி விஷத்தை கலந்து அடுத்தவனுக்கு கொடுத்து சாகடித்து அவன் நல்லவனாக இருந்தால் அவன் உணவு சரியில்லைன்றான். வாழ்க்கையில் உணவு, உடை, வாழ்க்கை, இருப்பிடம் அனைத்தையும் தீர்மானித்தது ரப்புல் ஆலமீன், அல்லாஹ், நம்மை படைத்தவன். அது ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உத்தரவிடுவதற்கு எந்த அரசாங்கத்தை நடத்துபவனுக்கும் அனுமதி இல்லை. வேண்டுமானால் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களின்படி அவனை வாழ்வதற்கு நாம் முயற்சிக்கலாம். என்ன சூழல்? நீ முஸ்லீமா, உன் மதப்படி நடந்துக்க. ஆனால் இந்திய சட்டம் இப்படி இருக்குது. இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கணும், பாதகமாக இருக்கக்கூடாது. எச்சரிக்கை பண்ணு. ஏனைய மார்க்கமாக சொல்லி எச்சரிக்கை பண்ணு. அதெல்லாம் விட்டு போட்டு இவன் தலையில எல்லா மண்ணையும் போட்டு இவனையும் அழிச்சிடணும்னு பார்த்தா ஒன்று மட்டும் விளங்கிக்கங்க, இஸ்லாமி என்பது மூட்டை பூச்சி மாதிரி அழிக்க அழிக்க வளருமே தவிர அது ஒரு காலமும் ஒழியாது. அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். குல் நபியே அமர ரப்பி பில் கிஸ்ட், அல்லாஹ் நீதமாக இருக்கும்படி ஏவுறான். வகீமு உஜூஹக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் பள்ளிக்குள் தொழுவதற்காக வேண்டி சென்றால் நீதமாக இருங்கள். வதுஊஹு முஹ்லிசீன், முஹ்லிசீன்கள் நேர்மையானவர்களை நீங்கள் அலையுங்க, நீங்களும் நேர்மையாக இருங்க. கமா பதக்கும் தஊதூன், நீங்கள் எப்படி படைச்சி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டீர்களோ அப்படியே மீட்கப்படுவீர்கள். நல்லவனாக இருந்தால் நல்லவனா, தீயவனாக இருந்தால் தீயவனா, காபிராக இருந்தால் காபிரா, மஜூசியாக இருந்தால் மஜூசியா, நசரானி யகூதியாக இருந்தால் அந்தந்த கூட்டத்தில் அப்படியே திருப்பிடுவோம். இந்த உலகம் சதம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? எத்தனை ஆயத்தில் அல்லாஹ் கேட்குறான். நாம் முஹ்லிசீன்களோடு வாழ்வதற்கு நமது நாட்டிற்கு உண்டவனுக்கு தண்டம் என்ற நிலை ஆக்காமல் நமது இந்திய மண்ணை பாதுகாப்போம், பராமரிப்போம். இந்திய மண்ணிற்காக நாம் நீதி நேர்மையோடு வாழ அதனுடைய சட்டதிட்டங்களை மதித்து நாம் நடப்போம். ஆனால் ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களுடைய ஷரியத்தை கை வைப்பதிலிருந்து எந்த துறையானாலும் அவர்கள் நீங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடமானாலும் காலேஜ் ஆனாலும் புர்கா போட்டு வராதே, சட்டம் போட்டு வராதே. இந்தியாவில் இப்போ நான் ஒரு சட்டம் போடுறேன்னு வச்சுங்க, எவனாவது ஜட்டி போடக்கூடாது, அரை டவுசர் தான் போடணும். முன்னாலேயும் கிழிஞ்சிருக்கணும், பின்னாலேயும் கிழிஞ்சிருக்கணும். ஒரு 3 இன்ச்சு அப்படி டவுசர் போடுங்களான்னு ஒரு சட்டம் போட்டேன்னு வைங்க, கேட்பீங்களா? கேட்க முடியாது. ஆண் இப்படித்தான் போடணும், பெண் இப்படித்தான் போடணும். அரை ஆடைகள் போடக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் கண்டீங்க. நீ டவுசர் போட்டு வரக்கூடாது, மிடிதார் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. சீலையை விட, சீலை என்பது இந்த இந்திய திருநாட்டினுடைய ஆடைகளில் பிரதானமாக, குறிப்பாக அதிகமாக தமிழ்நாட்டில் உள்ளது. ஏனைய மாநிலங்களில் சுடிதார் மிடிதார், அதை இப்போ கலாச்சாரமாக மாறி வந்துருச்சு. ஆண்கள்
அந்த காலத்தில் வேட்டி தான் போடுவாங்க, 4 முழ வேட்டி, 8 முழ வேட்டி. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் கைலி, வெள்ளை கைலி, கலர் கைலி, பல தினிசுகள். அதுக்கப்புறம் டவுசர் வந்துச்சு. என்ன டவுசரு? தொலைன்னு போடுறது, அது ஒரு குர்த்தா மாதிரி போடுறது, நேர்காலத்தில் போட்டிருக்க மாதிரி. அதுக்கு பிறகு யூதர்கள், கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆடைகள் வந்துச்சு, சட்டை பேண்ட்டு. இன்னைக்கு அதுக்கப்புறம் யானைக்கால் பேண்ட்டு வந்துச்சு, பூனைக்கால் பேண்ட்டு வந்துச்சு, குருவிக்கால் பேண்ட்டு வந்துச்சு, காலே தெரியாத மாதிரி டவுசர் ஃபிட்டாக இருக்கக்கூடிய. அதுக்கு பிறகு இப்போ ஒரு லூயிஸ்ன்னு ஒரு ஜட்டி வந்துச்சு, அந்த குனிஞ்சா ஜட்டி தெரிகிற மாதிரி, அந்த விளம்பரம் தெரிகிற மாதிரி டவுசர் போட்டாங்க. இப்போ என்னண்டா, கொஞ்ச நாளைக்கு முதல்ல, 5 வருஷத்துக்கு முதல்ல குண்டியில் டவுசர் இருக்காது, தொலையில் இருக்கும். என்னடா அது ஒரு பேஷன். என்னடா தர்தினம் பிடிச்ச பயல்களாக பேஷனில் போட்டு அடிக்க. ஆடையில்லா மனிதன் அறமனிதன், அறிவில்லாத மனிதன் தன்னை மாய்த்த மனிதனுக்கு சமமானவன். ஆடையும் அலங்காரமும் மானிட சமூகத்தில் மரியாதை, இஸ்ஸத்தை தரக்கூடியது. பெண்கள் அப்படித்தான், ரொம்ப ஃபிட்டாக போட்டுக்கிறது, குடிஞ்சா அப்படியே வெடிக்கிற மாதிரி சட்டை டவுசர். இன்னொரு சில இதுக இருக்குது வடநாட்டு பக்கமெல்லாம், சும்மா சொல்லக்கூடாது, ஜாதி மத பேதகம் இல்லாமல் தலையில் துணி போட்டு தான் நடக்கிறாங்க முஸ்லீம் மாதிரி. வடநாட்டவருடைய ட்ரெஸ்ஸை மாற்ற முடியுமா? ஒரு நாட்டுக்கு ஒன்று இருக்குது, பாகிஸ்தானுக்கு ஒன்று இருக்குது, இந்தியாவுக்கு ஒன்று இருக்குது, அமெரிக்காவுக்கு ஒன்று இருக்குது, அரபு நாடுகளுக்கு ஒன்று இருக்குது, மலேசியா சிங்கப்பூரில் ஒன்று இருக்குது. நாட்டுக்கு நாடு ஆடைகள் வித்தியாசம், பெண்கள் வித்தியாசம் இருக்கா? கலர்கள் அழகுகள் வேண்டாம் இருக்கலாம், அவளுக்கு அடிக்கடி இந்த செவுத்துக்கு வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறவாளுங்க. விடியான எந்திரிச்சவனே மூஞ்சி கழுவுறதுக்கு முதல் பெயிண்ட்டு தான். மலேசியாவில் முஸ்லீம்கள் கூட அப்படித்தான் இருக்காங்க. வேதனை. இயற்கையாக வாழுங்கள், இயற்கையோடு ஒன்றியிருங்கள். இயற்கையின் மார்க்கம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தகைய அசம்பாவிதத்தை, ஆடம்பரத்தை, அழிச்சாட்டியத்தை உங்களது வாழ்வில் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். மற்றவர்களை போன்று வாழ வேண்டும் என்று நினைத்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுவ மின்ஹு. ஒருவனை தழுவி ஒருவன் வாழுகின்ற பொழுது அவனாகத்தான் அவனை எழுப்பப்படும் கபரில். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபரீகன் ஹாதா ஓ ஃபரீகன் ஹக் அலைஹிம் வலாலா. இந்த மேல்கூறியபடி நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் நேர்வழி உடையவர்கள், உண்மையில் வழிகட்டவர்கள். இன்னமும் இத்தகுது ஷயாத்தீன் அவுலியா, ஷைத்தானை நேசர்களாக வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்வார்கள். மின் தூனில்லா, அல்லாவை இங்கே மறுப்பார்கள். வயஹ்சபூன அன்னஹும் முஹ்ததூன், இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு காலமும் நேர்வழி பெற முடியாது. இப்படித்தான் முஸ்லீம். நான் இஸ்லாம் முஸ்லீம்ன்றான், ஆனால் அவன் நான் முஸ்லீமாக தான் வாழ முடியும். காரணம் என்ன? அதன் அடிப்படை கொள்கைகள், சட்டத்திட்டங்களை மதிக்காதவன். நாம் சமத்துவம், ஒற்றுமை, ஈவுதல், ஏழை எளியவர்களை கவனித்தல். ஒருவன் பிறந்து விட்டால் அவன் இறக்கும் வரை முடியாதவனானால், கண்ணு தெரியாதவனாக இருந்தால் ஒரு உதவி, அவன் ஹேண்டிகேப்பாக இருந்தால் ஒரு உதவி, சில குறைகள் உடையவர்களாக இருந்தால் ஒரு உதவி. யாரும் யாரிடத்திலும் யாசகம் கேட்காத அளவிற்கு கொண்டு செலுத்துவது நமது நாட்டின் கடமை, பொறுப்பு. ஆனால் குறிப்பிட்டவர்கள், ஹேண்டிகேப்புகள் அரசாங்கத்தை உதவி கேட்கும்போது அதை தர்றோம் இதை தர்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஓட்ட சைக்கிளை கொடுத்துட்றாங்க. அப்படித்தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதைத்தான் செய்கிறான். நாம் சொல்கிறது, அவர்களுக்கு வாழ்வாதாரங்கள் சரியாக தர வேண்டும். 500 1000 கொடுத்ததில் புண்ணியம் இல்லை. பொதுவாக கொடுக்கறது நீங்கள் அறிவித்தது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த உதுராளிகள் எதையும் செயல்படுத்த முடியாதவர்களுக்கு அவருடைய வாழ்வுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டியது கடமையா இல்லையா?
எல்லோருக்கும் எப்போதும் எப்படியும் வீடு என்று சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு உண்மையில் வீடு இல்லாதவர்கள் இருக்காங்க. வீடு வாங்கினவன் தான் அங்கே போய் வாங்கி வித்துட்டு வந்துடுறான். இன்னும் அந்த திட்டங்கள் சரியாக நிறைவேற்றப்படவில்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அரசியலுக்கு வர்றாங்க. ஒரு சாதாரண குப்பைத்தொட்டி எலெக்ஷன்லேருந்து எம்எல்ஏ எம்பி வரைக்கும் ஓட்டு போடுங்க, நான் ஜெயிச்சு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்றாங்க. தெருவில் உள்ளவங்களும் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சுட்டு போய் தண்ணியே வரமாட்டுது, சாக்கடை கலந்து வருது, நாங்கள் சும்மா வரல செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம், நீங்கள் போய் முனிசிபாலிட்டியில் எழுதி கொடுங்க. என்னங்கடா அன்றைக்கி அப்படி சொன்னீங்க, அப்படி சொல்லித்தான் ஓட்டு கேட்பான். சும்மா இல்லை, பணம் செலவு. யாரெல்லாம் உனைய வர சொன்னா? மக்களின் சேவை மகத்துவமிக்கது என்பதை இந்த சமூகம் மறந்து காக்கா கூட்டங்களாக, கழுகு கூட்டங்களாக, சிங்கம்புலி கரடிகளை போன்று அடித்து திங்கும் கூட்டங்களாக இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு காரணம் பணம் பணம் பணம். ஒன்று விளங்கிங்க, பணம் என்பது பிணம். அதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. நீ 1 கோடி ரூபா ஒரு இடத்துல பிதைச்சி வச்சிருக்க, யாருக்கு தெரியும்? நீ மறந்துட்டா அங்கே பணம் இருக்குன்னு தெரியாது. எவனோ ஒரு காலத்தில் வந்து தோண்டும் போது அங்கே இருந்தா புதையல் கிடைச்சிச்சு. எவன்டா பொசகட்ட பையில, நீ எந்த கடவுளை வணங்குடா, உனக்கு புதையல் தரமாட்டான். ஆனால் இந்த மண்ணில் உலோக பொருள்கள் நிறைத்து வைத்திருப்பது ரப்பு அல்லாஹ். யாருக்கு தர வேண்டும், எப்போ தர வேண்டும், எப்படி தர வேண்டும், அது எப்படி எடுத்தால் மக்கள் நலன் வரும் என்று தான் நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்குறான். தங்கம் இருக்குது கொடுக்குறான். ஏன் அந்த எடுக்கிற தங்கத்தில் 4ல் ஒரு பங்கு போட்டு ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு சைடு, ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு மாநிலம் ஏழைகளை வச்சு ஏழைகளுக்கு உண்டானதை செய்வேன். மண்ணில் சும்மா தானையா வருது, நாங்கள் செலவு பண்ணி எடுக்கிறோம். உடனே யார் எடுக்க சொல்கிறா? இரும்பு வருது, தங்கம் வருது, வைரம் வைடூரியம் வருது, கற்கள் வருது. மக்கள் நலனுக்காக இதெல்லாம் செலவிடப்படுதா? எங்கே பார்த்தாலும் கோடிக்கணக்கில் கட்டைன்றான். இந்த அரசாங்கம் போய் இன்னொன்று வந்தால் கடை, இன்னொன்று வந்தால் அதை விட கடை, அதை விட கடை, அதை விட கடை. ஏன்னா இந்த பணங்கள் எல்லாம் இங்கே என்னடா செய்ய போகிறீங்க? நீங்கள் நல்லா சிந்திக்க வேணாம். அதனால தான் படித்தவர்கள், நான் சொல்லுவேன், இது அஜர்த்தா போய் ஒரு இடத்த உட்கார்ந்தா உத்தியோகத்தில் உள்ளவன் முத்தவல்லியாக வரக்கூடாது. என்ன அதில் பல சூழல். லஞ்சம் வாங்கியிருக்கலாம், பொய் பேசியிருக்கலாம், ஆளுக்கு தகுந்தாப்பில் முடிவு எடுத்திருக்கலாம், அல்லது அதிகாரி என்ற தோரணையில் அடக்கி ஆளலாம். வியாபாரிகள் வரணும், அது நேர்மையான வியாபாரிகள் வந்தால் அந்த இமாம் சுபிச்சமாக இருப்பார். ஒரு இடத்துல நல்ல வியாபாரி வருகின்றார், கஞ்சத்தனம் இல்லாத ஒரு வியாபாரி முத்தவல்லியாக வர்றார், நிர்வாகிகளாக வர்றாங்கன்னு சொன்னால் அந்த மஹல்லாவின் இமாம் செல்வ சொற்கோடு வாழ்வார். எழுதிக்கங்க. இது இல்லாமல் படித்தவரோ அவரோ இவரோ டாக்டரோ காரியோ துப்பியோ வந்து ஒரு முத்தவல்லியாக வந்தா 10,000 ரூபா சம்பளமா? 7,000 ரூபாய்க்கு நேற்று தான் ஒருத்தர் கேட்டு போனார். கடப்பா விவாதிகளா, அவர் வீட்டில் என்னடா திம்பாங்க? இன்னைக்கு விற்கிற விலைவாசிகளுடைய சூழல்கள் என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சமூகத்தை முன்னூட்டியாக எடுத்து செல்வதற்கு ஈவு, இரக்கம், அன்பு, அறம், உதவி, அணைத்தல், இது அத்தனையும் இருந்தால் தான் நீ ஒரு சமூகத்தில் முக்கியமாக வரணும். ஏதோ பதவி கிடச்சிருச்சுன்னு வரக்கூடாது. ஒரு 4 நாளைக்கு முன்னே ஒருத்தர் சந்தித்தார். எங்கள் நிர்வாகம் மாறி போச்சுன்றார். ஹைர் ஏங்க என்ன? ஆமாம், தகாதவங்க வந்தாங்க, அது நிறைய அடித்து சாப்பிட்டு போயிட்டாங்க. இன்னாருன்னு சொல்லலை, அது வந்து ஒரு அடாதுடியில் வந்த கூட்டம் 11 பேர். ஆனால் அதில் வந்து 20 பேர் இருக்கணுமா முத்தவல்லியை சேர்த்து. ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா கட்டணுமா நிற்கிறதா இருந்தால். ஆனால் திருப்பி தரல கவர்மெண்ட் அந்த வகுப்பு பொருளில் நின்றுட்டாங்க, ஜெயிச்சு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாங்கள் ஒரு நல்ல அஜர்த்தா போட்டோம். அவர் எவ்வளோ சம்பளம் கேட்டார்? இவ்வளோ கேட்டார், நாங்கள் குறைச்சி அவரை சேர்த்துட்டோம். உண்மையிலே உங்கள் நிர்வாகம் தரங்கட்ட நிர்வாகம். ஒரு ஆலிம் ஒரு சம்பளம் கேட்க மாட்டார். அப்படி வறுமையில் அவர் கேட்டாருன்னு வைங்க, அவங்க தனி தயப்பம் இருப்பாங்க. புள்ள குட்டி ஒரு 2-3 இருக்கும், அல்லது ஒரு 2 இருக்கும். காலையில் எந்திரிச்சா பால் வாங்கிட்டு வந்து டீ போடுறதுக்கே குறைஞ்சது 100 ரூபா இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு போட முடியாது. அதில் இப்போ எல்லாம் நம்ம நாட்டில் பழக்கிட்டாங்க. அப்பம் ராத்திரி அப்பம், தோலப்பம், விடிஞ்சா மைதா மாவு அப்பம், கோதுமை கூட போடுறதில்லை. இப்போ இப்படி சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மளுடைய நிலை என்ன ஆகும்?
அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், அன்பு, அறம், நீதி, உண்மை, அரவணைப்பு, உதவுதல், ஈவு, இரக்க தன்மையோடு நாம் மனைவியிடத்தில் எப்படி நடக்கின்றோமோ அதுபோன்று முழு சமூகத்திடத்திலும் உதவிக்காக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் ஹிதாயத்தில் வெல்ல முடியும். போய் உட்காந்து அஜரத் துவா செய்யுங்க. அஜரத்து காலையில் நாஷ்டா திங்கிறேன், ஏன் அஜரத் சாப்பிட்லையா? என்னத்தங்க சொல்கிறது? ஏன்னாக்கா சம்பளம் கம்மி, எனக்கு சாப்பிட முடியல, 3 நேரமோ 2 நேரம் 1 நேரம் தான் சாப்பிட்றேன்னு அஜரத் சொன்னால் சீட்டை கிழிச்சிருவானுங்க. சரி வாங்க, அவரை ஈவிரக்கம் விடவங்க இருப்பாங்க தொழிலாளிங்க, ஒரு நாஷ்டா பண்ணுவோம். இல்லைங்க நான் சாப்பிட்டா வீட்டில் இருக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் வாங்கி தர முடியும், வீட்டுக்கு வாங்கி தர முடியாது. சரி அந்த காசை கொடுங்கன்னு கேட்டால், அஜரத்து இவன் தான் சொன்னது, அஜரத்து என்ற நாஷ்டாவுக்கு காசு கேட்டார், ஒரு 100 ரூபா நேற்று கொடுத்தேன்றான். இந்த 100 ரூபா இந்த அஜரத்து கபூரில் கொண்டு வைக்கிற வரைக்கும் சொல்லி காமிக்கிறான். என்னடா சமூகம்! ரசூலுல்லாவை பற்றி எல்லா துறையிலையும் புலன்னு புழக்கிறாங்க, உதவியை பற்றி பேசுகிறாங்க, தர்மத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏன் அதர்மமாக அறிஞர்களை நினைக்கிறீங்க? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கூறிய கூற்று ரொம்பவும் சுபிச்சமான ஒரு கூற்று. இந்த கூற்றை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. வல்ல ரஹ்மான் நம்மை மன்னித்து சாலிஹீன்களை கூட்டத்திலே ஆக்கி இந்த 2 ஆயத்தையும் 2 கண்களாக கொண்டு கல்பின் இரத்த ஓட்டமும் கல்புமாக கொண்டு அதை நாம் செயல்பட்டு சிந்தித்து சமூகத்தை நிலைப்படுத்தி சமூக மக்களுக்கு நல்லதை கற்றுக்கொள்ள சிறந்த ஆலிம்களை, அவர் கேட்பதை விட இன்னும் 1 மடங்கு சம்பளம் கொடுத்து சேர்க்கக்கூடிய ஆலிம்களை வைங்க. பணம் அல்லாஹ் தருவான். நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் வாயிலையும் மண், குடும்ப வாயிலையும் மண், கடைசியில் கபூரில் போடும்போது மைனிங் அந்த சட்டியை கொடுத்து எல்லாம் வசூல் பண்ணியும் மண். என்னத்துக்கு நீங்கள் சாதிக்க போகிறீங்க? நல்லதை செய்வோம், நல்லதை நாடுவோம், வெற்றி பெறுவோம். வல்ல ரஹ்மான் அருள் வாலிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லீம் தஸ்லீம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அல்லாஹும்ம அஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி சாலிஹா ராஹத்தன் வ ரஹமத்தன் வ அஃவன் வ ஆஃபியா.